ஒரு வேடன் ஒரு மரத்துல நிறைய குருவிகள் இருந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்தானா, தன்னுடைய அம்பை எடுத்து என்ன செய்தானா ஏதானம். ஒரே அம்புல ஒரு 15-20 காணு குருவிகள் இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரு 10 காணு பொத்துன்னு சொல்லி நினைச்சிட்டான். ஒரே அம்புல கீழே நினைச்சிட்டான், விழுந்துட்டான். பயத்துல பாதி, அது மட்டும் இல்லாம குத்துண்டதுல பாதி, அவங்க இறங்கும் போது அந்த சிறகடிச்சு இது பண்ணும்போது மரக்கிளைகள்ல தொங்குறது பாதி, இப்படி எல்லாம் நிறைய கீழே விழுந்துட்டான். அது மட்டும் இல்லாம சிலது குத்தூரும் குறையுமா நினைச்சிட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கு. அப்போ இவன் என்ன செய்தானா, அந்த இறந்து கிடந்துருது, எந்த விதமான அசைவில்லாம இருந்ததெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு இந்த ரெக்கை அடிச்சுட்டு கிடக்கும்ல, அதுல போய் மடமடன்னு முதல்ல இருந்துச்சுதான் நான் பிடிச்சானா. அப்போ அந்த மகன் கூட போயிருந்தவன் கேட்டானா, எப்பா இங்கே எவ்வளவு கிடக்குறீங்க, அதை போய் பிடிச்சி கிடக்கீழு. இப்போ சொன்னானா, அது அந்த இடத்துல தான் கிடக்கும், அது எங்கேயும் என்ன செய்யாது, அது போகாது, ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது, அது அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா பாரு அதெல்லாம் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படி ரெக்கை அடிச்சதுனால அதுக்கு என்ன செய்யணும், சுவாசம் நல்லா சுவாசிக்கிற தன்மை வந்துடும், அது என்ன செய்யணும், ரெக்கை பறந்து ஓடிடும். அதனால முதல்ல அதான் எடுக்கணும்னு சொல்லுவான். அதே மாதிரியான என்ன செய்வான், அந்த சாத்தானவன் யார் ஆண்டவர்களாக அதிகமாக இருக்கிறானோ அவங்களதான் என்ன செய்வான், பிடிப்பான். அவனுடைய வேலையே அதுதான். பாருங்க, உதாரணமா நல்ல ஒரு உதாரணம் நமக்கு வேதத்துல இருக்கு. யோபு பற்றி பாருங்க. சாத்தாண்டிய எல்லாரும் நிற்கும்போது அந்த சாத்தாண்டிய சந்நிதி, ஆண்டோட சந்நிதியில சாத்தான் வந்து நின்னானாம். அப்ப சாத்தான் வந்து நிற்கும்போது ஆண்டவர் கேட்டால, நீ எங்க போயிட்டு வரா, எனக்கு யோபின் தாசனாய் யோபின் மேல் கவனம் தாயோ, அவன் நீதிமானும் சன்மார்க்கனமா இருக்கிறான்னு சொன்னான். உடனே என்ன செய்வனுக்கு பிடிச்சிக்கிட்டான், ஒரே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். அப்போ நீதிமான், அவன் நீதிமான, அவன் என்ன செய்வேன், நான் அவனை என்ன செய்வேன், கஷ்டப்படுத்துவேன், உண்மை மறுதளிக்க வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே சவால் விடுறான். பாருங்க, எந்த பாதியையும் சாத்தான் விடவே மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சோதனை அதிகமா வரும். அன்னைக்கு வீட்டுல நல்ல குடும்ப ஜெபம் பண்ணி நம்ம பாட்டு பிடிச்சி நல்லா குடும்பஜம் பண்ணிட்டோம்னு வச்சுருங்க, அன்னைக்கு அந்த குடும்பஜம் பண்ணி எழும்புறவுக்குள்ளே சண்டை வந்துடும். ஒன்று சின்ன பிள்ளைகள் சண்டை விட்டுருவோம்னா புதுசாக முன்னாடி சண்டை போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் சண்டை அடிச்சுதான் வந்துடும். அப்படி உடனே நம்ம புரிஞ்சுக்கணும், இதை சாத்தான் பண்ணுற வேலை, சாத்தான் ஜனங்களுக்குள்ளே விசுவாசுகள் பூந்த மாதிரி பூந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நினச்சிக்கணும். பாருங்க, ஆண்டவர் எப்படி பாவிகளை தேடி வருகிறாரோ, சாத்தான் யாரோ தேடி வருகிறான், நீதிமானங்களை தேடி தான் செய்யறோம் வரும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, 21:1 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தாவீது ராஜா ஆண்டவர் அபிஷேகித்தாரு, எல்லா இடமும் அவனுக்கு போன இடம்லாம் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டாரு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான்னு சொல்லி அநேக இடங்கள்ல போட்டிருக்கோம் தாவீது ராஜாவை பற்றி போடும்போது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாவீது ராஜாவையும் சாத்தான் நினைச்சிட்டான், சோதிச்சுட்டான். ஒரு இடத்துல சண்டை இல்லை, ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் சமாதானமா இருந்தான். அப்போ என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி தாவீது ராஜா நினைச்சிருக்கிறாரு. உடனே எப்படி செய்யிருக்கான், யோவாவை கூட்டு தன்னுடைய படத்திலிருந்து கூட்டு சொல்லியிருக்கான், நீ போய் எனது இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் தொகையிடு, அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தொகையை தெரிஞ்சு சொல்றான். அப்ப அவன் வேண்டாம், யாபு செய்ய வேண்டாம், அந்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு, ஜனங்களை பெருக பண்ணியிருக்காரு, வேண்டான்னு சொல்றதுக்கு திரும்ப ஒரு ராஜாவும் நான் சொல்றது செய்யும் சொன்ன உடனே அவன் சீட்டாது பண்ணிட்டான். ஆனாலும் என்ன செய்தானா, சிலரை லேவியர்களை இவங்களெல்லாம் விட்டு வச்சுட்டானா. இதை யார் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் தான் தாவீதை ஏவி விட்டுச்சான். சும்மா தானே இருக்கா, இப்போ ஜனங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாரு. இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனத்தகெல்லாம் எடுக்காங்கல்ல நமக்கு, அதே மாதிரி இப்போ நமக்கு நிறைய அந்த ஜனத்தொகை எடுக்கிறதுக்கு நிறைய உபகரணங்கள்லாம் வந்துட்டு. பழைய காலங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டம் சொல்றாங்க, முந்திலாம் கயிறுல எல்லாம் முடிச்சு போட்டுத்தானே செய்வாங்களாம், எண்டு வாங்கலாம், அப்படிலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படி எவ்வளவு பறந்து கிடந்துச்சு, போக்குவரத்து வசதி கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். அப்போ அது செய்யறதுக்கு எது ஏவிச்சானா, தாவீதை சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை என்ன செய்தான், ஏவி விட்டதான். அப்போ அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுதுன்னு சொன்னா சாத்தானும் ஒரு காரணமாக என்ன செய்யும் இருக்கும்.